பாமக நிறுவனர் ராமதாஸ் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார். இதில் சொற்ப எண்ணிக்கையில் மட்டுமே நிர்வாகிகள் பங்கேற்றதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். இது குறித்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்கலாம் கேட்கலாம். ராஜேஷ், பாமக அப்படின்னா ராமதாஸ், ராமதாஸ்னா பாமக அப்படிங்கிறது செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட மீண்டும் ஒருமுறை சொல்லியிருக்கிறாரு. இப்போ அன்புமணி ராமதாஸுடைய நகர்வுகள் அடுத்தடுத்து என்னவாக இருக்கும்? இதுல நாம் அன்புமணி தரப்பிடம் விசாரித்த வரையில் தற்போது அமைதிதான் என்று அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். ஏனென்றால் பாமக நிறுவனரை எதிர்த்து பேட்டி கொடுத்தால் அது தேவையற்ற சலசலப்பை உருவாக்கும், இன்னும் பிரச்சனையை பெரிதாக்கும் என்பதனாலே தன்னுடைய தந்தையும் பாமக நிறுவனருமான ராமதாஸை எதிர்த்து எந்த ஒரு பதில் பேட்டியோ அல்லது பதில் அறிக்கையோ எந்த விதமான செயல்பாடும் கிடையாது, அமைதியாக இதனை கடந்து போகத்தான் அன்புமணி விரும்புகிறார் என அவர் தரப்பு ஆதரவாளர்களிடம் நாம் தொலைபேசி வாயிலாக கேட்கும் போது அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில நாம் ஏற்கனவே எதிர்பார்த்த ஒரு பிரச்சனை தான், ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை தான். கடந்த 2 மாத காலமாக தந்தை மகன் இருவரும் இடையே அந்த பிரச்சனை நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் நடைபெற்ற வன்னியர் சங்க மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து அந்த மாநாட்டை நடத்தி முடித்தார்கள். பாமகவை பொறுத்தவரையிலே அந்த மாநாடு ஒரு வெற்றி மாநாடாக கொண்டாடப்படுகின்றது. அதே நேரத்தில் தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அடுத்தடுத்த சில மாற்றங்களை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. முடிவுகளை எடுப்பதில் இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் நெருக்கமான சில வட்டாரங்களில் விசாரிக்கும் போது கூட்டணி தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனை என்றும் கூட சொல்கிறார்கள். அதாவது திமுக மற்றும் அதிமுக கூட்டணி என 2 கூட்டணிகள் இருக்கக்கூடிய நிலையில 2 கூட்டணிகளில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பக்கம் கை காட்டுவதால் ஏற்படக்கூடிய குழப்பம் இது என்றும் சொல்கிறார்கள். அதே போல சில நிர்வாகிகளை உள்ளே கொண்டு வர வேண்டும் எனவும் சில நிர்வாகிகளை நீக்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் விரும்புவதாகவும் அதற்கு அன்புமணி அவர்கள் இசைவு தெரிவிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகின்றது. எனவே 2 தரப்பாக 2 தலைமையாக கட்சி செயல்படுவதனால் கட்சிக்கு பின்னடைவுதான் ஏற்படும் என்ற ஒரு சூழல் தற்போது உருவாகி இருக்கிறது. அதாவது பாமகவில் தற்போது அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்கும்போது டாக்டர் ராமதாஸை பொறுத்தவரையில் அவர் பாமகவினுடைய நிறுவனர், அவ்வளவுதான். மற்றபடி கட்சியிலே அவருக்கு எந்த விதமான அதிகாரப்பூர்வ ஒரு அதிகாரமும் இல்லாத சூழல் தான் இருக்கிறது. ஒரு கட்சியிலே ஒருவரை நீக்கவோ சேர்க்கவோ அதிகாரம் யாருக்கு இருக்கிறது சொன்னால் தலைவருக்குத்தான். அதுதான் அந்த தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயமாக இருக்கின்றது. பாமகவிற்கென்று பைலா இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் சட்ட விதிகள் இருக்கும். அதிமுகவிலே பொதுச் செயலாளருக்குத்தான் அதிகமான அதிகாரம், பாமகவில் தலைவருக்குத்தான் அதிகமான அதிகாரம், நிறுவனருக்கென்று எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. எனவே கட்சியினுடைய தலைவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் விஷயமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒருவேளை நிறுவனர் பக்கம் ஒரு 50% மேற்பட்ட நிர்வாகிகள் சேர்ந்து நின்றிருந்தால் இந்நேரம் கட்சி அவர் பக்கம் இருந்திருக்கும். ஆனால் 95% நிர்வாகிகள் அன்புமணி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறார்கள். எனவே அன்புமணி அவர்கள் சொல்வது அவர் செய்வதுதான் கட்சியினுடைய நிலைப்பாடாக இருக்கும் என்பது அவர்கள் தரப்பிலே சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எனவே இன்றைய தினம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் அறிக்கை கொடுத்திருந்தாலும் பேட்டியை கொடுத்திருந்தாலும் கூட அவர் தன்னுடைய எண்ண ஓட்டத்தை பேட்டியாக தெரிவித்திருந்தாலும் கூட அன்புமணியை பொறுத்தவரையில் அவருக்கு உள்ளுணர்வு உள்ளே சில கருத்துக்கள் இருந்தாலும் அதனை வெளிப்படையாக வெளிப்படுத்த அவர் விரும்பவில்லை. பேட்டியோ பதில் அறிக்கையோ போட்டிக்கு போட்டி அந்த பதில் சொல்வதோ போன்ற விஷயங்களை எல்லாம் அவர் தரப்பிலிருந்து செய்ய போவதில்லை. இதை மௌனமாக கடந்து செல்ல இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அதே போல இந்த முக்கியமான விஷயம், பாமகவில் தற்போது 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 2 பேர் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் பக்கம் இருக்கிறார். குறிப்பாக ஜி.கே. மணி மற்றும் அருள். இதில் ஜி.கே. மணி எப்போதுமே 100% ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளராகத்தான் அறியப்பட்டவர். தொடர்ந்து அவர் பக்கம் தான் இருக்கிறார். அருள் 2 பக்கமும் இருந்து செயல்பட்டவர். அவர் தற்போது பெரியவருடைய அந்த நிலைப்பாட்டை எடுத்து அவர் அந்த பக்கம் நகர்ந்திருக்கிறார். மற்ற 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்புமணி அவர்கள் பின்னால் தான் அணி திரள்கிறார்கள். மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரையிலே 108 பேர் இருக்கக்கூடிய நிலையில் சுமார் 8 பேர் மட்டுமே அங்கு சென்றிருக்கிறார்கள். சுமார் 100 பேர் அன்புமணி அவர்கள் பின்னால் தான் இருக்கிறார்கள். எனவே கட்சி முழுவதும் அன்புமணியுடைய கட்டுப்பாட்டில் வந்திருப்பதாகவும் அன்புமணியின் கையே கட்சியில் ஓங்குவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள்.